தற்போதைய அண்மை செய்தி. புதுச்சேரியில் ரயிலை மறித்து விசிகாவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் அக்பர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அக்பர், உங்க தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. அம்பேத்கரை பற்றி சர்ச்சையான கருத்துக்களை கூறிய அமித்ஷாவை பதவி விலக வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நடத்திய ரயில் மறியல் போராட்டத்தில் போலீசாருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மேலும் அமித்ஷாவின் உருவ பொம்மையை பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி சாலையில் தரதரவென இழுத்துச் சென்றனர். அம்பேத்கர் பற்றிய சர்ச்சை கருத்துக்களை தெரிவித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வலியுறுத்தி புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநில விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தமிழ்நாடு புதுச்சேரி மாநில துணை செயலாளர் பாவானன் தலைமையில் இன்று ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. அதன்படி வெங்கடசுப்பையா ரெட்டியார் சதுக்கத்திலிருந்து ஊர்வலமாக வந்த 100க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சென்னையிலிருந்து வந்த புதுச்சேரி நோக்கி வந்த ரயிலை மறிக்க முயன்றனர். அப்போது போலீசார் ரயில்வே கேட்டினை போட்டு அவர்களை தடுத்து நிறுத்தினார்கள். அப்பொழுது போலீசாரை தள்ளி கொண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் உள்ளே செல்ல முயற்சி செய்தனர். அப்பொழுது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மேலும் அமித்ஷாவின் உருவப்படத்தை அவமரியாதை செய்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து அமித்ஷாவின் உருவ பொம்மையை பெட்ரோல் ஊட்டி தீயிட்டு கொளுத்தினார்கள். போலீசார் அதனை தடுக்க முயற்சி செய்தும் காவல்துறையினர் கையில் உருவ பொம்மை இருந்த போதே பெட்ரோலை ஊற்றி கொளுத்தினார்கள். எதிர்பாராத தீ திடீரென பற்றி எறிந்தது. அதனை சாலையில் தரதரவென இழுத்துச் சென்றனர். இதனால் போலீசாருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருக்கும் கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மேலும் விடுதலை சிறுத்தை கட்சியினர் ரயில் பாதையில் அம்பேத்கரின் உருவப்படத்தோடு படுத்துக்கொண்டு ரயில் செல்லாதவாறு தொடர்ந்து மறியலில் ஈடுபட்டதால் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அது மட்டுமில்லாமல் அப்பகுதியில் திடீரென விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நடத்திய சாலை மறியலால் பரபரப்பும் ஏற்பட்டது. மேலும் தொடர்ந்து மறியலில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரை போலீசார் வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று கைது செய்தனர். ராதிகா, தகவல்களுக்கு நன்றி அக்பர்.